பார்த்தோம் மேம். ஃபுல்லா பார்த்தாச்சா? ஃபுல்லா பார்க்கல மேம். ஒரு 2 தான் மேம் பார்த்தோம். அதுக்கப்புறம் இது ப்ராப்ளம் ஆயிடுச்சுல்ல? சிக்னல் இல்லாம போச்சு மேம். ஓகே. ஓகே, ஃபர்ஸ்ட் 2 பார்த்துருக்கோம் இல்லைங்களா? எஸ் மேம். So we gefällt wieder das Studium in Leipzig. Eigentlich alles gut. Was machen Alex und Fabian in den Schulabschluss? அப்படின்னும்போது 1 machen. So in 2 Monaten, 2 months. Warum möchte Alex nicht gleich mit dem Studium anfangen? Braucht eine Pause. ஒரு பிரேக் தேவைப்பட்டு இருந்துச்சு. braucht eine Pause. அது நோட் பண்ணிட்டீங்களா நேத்துக்கு? பண்ணிட்டோம் மேம். இப்ப இதுக்குதான் was lacked Frida Alex for die Zeit nach der Schule for. அவங்க என்ன சஜஷன் கொடுக்குறாங்கன்னா இங்க பாருங்க. Ich weiß noch gar nicht, was ich machen will. Studieren, Ausbildung, Urlaub. ஸோ ஸ்டடீஸ்க்கு அப்புறமா என்ன பண்ணணும்னு தெரியல அப்படின்னா அப்ப இவங்க வீடா சொல்றாங்க du kannst ja einfach jobben und reisen. ஒன்று வேலைக்கு போகலாம் இல்லை ஏதாவது டூருக்கு போகலாம் அப்படின்றாங்க. ஸோ இந்த இடத்துல ஜாகன் und ரைசன் போட்டுக்கோங்க. ஜாபன் und ரைசன். அடுத்த கேள்வி. வரும் findet Fabian eine Pause nicht gut. ஏன் ஒரு பிரேக், இதுக்கு அப்புறமா பிரேக், ஸ்டடீஸ்க்கு அப்புறமா ஒரு பிரேக் ஏன் பிடிக்கு நல்லது கிடையாதுன்னு சொல்றாரு. Man verliert Zeit und alle Freunde haben später schon eine Arbeit. ஸோ இவங்க என்ன சொல்றாருன்னா நம்ம இப்போ பிரேக் விட்டோம்னா மற்ற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே படிக்க ஆரம்பிச்சுட்டு வேலைக்கு போக ஆரம்பிச்சிடுவாங்க. ஸோ நமக்கு டைம் வேஸ்ட். ஸோ மன் verliert Zeit. Zeit verlieren. Alle arbeiten schon. verlieren. அப்புறம் என்ன சொல்றது? alle arbeiten schon. ஸோ எல்லாருமே வேலை செய்ய ஆரம்பிச்சிடுவாங்க. நம்ம தான் அப்போ படிக்க ஆரம்பிப்போம் லேட் பண்ணோம்னா. Was möchte Frida mit Alex und Fabian in Leipzig machen? ஸோ Frida என்ன சொல்றாங்க? லைப்சிஷ்ல அலெக்ஸ் அண்ட் ஃபேபியனை என்ன பண்ணலாம்னு சொல்றாங்க. ஸோ ich habe eine Idee. Ihr könnt mich ja in Leipzig besuchen. ஸோ நீங்க லைப்சிஷ்ல என்னை விசிட் பண்ணா und ich zeige euch meinen Studentenleben. ஸோ நான் என்னோட ஸ்டூடெண்ட் லைஃப் எப்படி இருக்கும் நான் உங்களுக்கு காமிக்கிறேன் அப்படின்றாங்க. ஸோ zeige Studentenleben. zeigen Studentenleben. ஸ்டூடெண்டோட லைஃப் எப்படி இருக்குன்னு காமிக்கிறேன் அப்படின்றாங்க. சரி, இதுல உங்களோட மெயின் ஒப்பீனியன்ஸ் மறுபடியும் நீங்க இதை பாருங்க. இந்த டிரான்ஸ்கிரிப்ஷன் நான் பிரிண்ட் எடுத்து வைக்க சொல்லிருந்தேன். எடுத்து வச்சிட்டீங்களா? சொல்லிருக்கேன் மேம். ஆனா உங்க நைட் அவுட்ல எடுத்துட்டு வர முடியல மேம். ஓகே ஓகே. ஸோ இதெல்லாம் படிச்சிங்கன்னா ஸோ இந்த வேர்ட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணியிருப்பாங்க. ich finde gut இல்லை ich finde nicht gut. ஸோ பாருங்க இங்கே பார்த்துனே ich finde das Studentenleben in Leipzig toll. ஸோ நம்மளோட ஓன் ஒப்பீனியன் சொல்லணும்னா நீங்கள் இது யூஸ் பண்ணணும். ஸோ ich finde meinen
ich finde gut இல்ல schlecht toll நல்லா இல்லைன்னா nicht அப்படின்னு ஆட் ஓகே பண்ணிக்கோ. மேம். Das ist meine Meinung, that is my opinion. Ich denke னா I think இல்ல I find. ஸோ உங்களோட ஓன் ஒப்பீனியன் சொல்லணும்னா நீங்க இந்த வேர்ட்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம், இந்த ஃப்ரேசஸ். ஓகே மேம். இப்ப நான் சொல்ற ஃப்ரேசஸ் வந்து கரெக்டா இருந்துச்சு, நான் சொல்ல வர இது வந்து கரெக்டா இருந்துச்சுன்னா ஜூஸ்டிமன்னா அக்ரி பண்றது. நீ கரெக்டா சொல்ற, யூ ஆர் ரைட் அப்படின்னு சொல்றதுக்கு das stimmt, das ist richtig, genauனா எக்ஸாக்ட்லி, das ist eine super Idee. ஸோ இது வந்து ஒரு சூப்பரான ஐடியா. அக்ரி பண்றது. அப்ளைன் என்னன்னா டிஸ்அக்ரி பண்றது. நான் சொல்ற பாயிண்ட் வந்து நாட் கரெக்ட் அப்படின்னு சொல்லி das stimmt nicht. So நம்ம எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாமா மேம்? எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இங்க பாருங்க, so einfach ist das nicht. இந்த வேர்டு பாருங்க, இங்க வந்து மேல யூஸ் பண்ணு, so einfach ist das nicht. இவரு அலெக்ஸ் சொல்றாரு இல்லீங்களா, நான் வந்து உடனே ஸ்டடீஸ் முடிச்சுட்டு திருப்பியும் படிக்கணும்னா எனக்கு ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கு, அதனால எனக்கு பிரேக் வேணும்னு சொல்றாங்க. அதுக்கு இவர் என்ன சொல்றாரு, அது நாட் சோ சிம்பிள், அது நாட் சோ ஈஸி. ஸோ நம்ம படிக்கலைன்னா மண் ஃபர்லியட் சைட், டைம் வேஸ்டா போயிடும். எல்லாரும் ஃப்ரெண்ட்ஸ் வந்து ஆல்ரெடி ஒர்க் போக ஆரம்பிச்சிருவாங்க, அப்ப நீ மட்டுமே வேலை இல்லாம அப்பதான் படிக்க போவ அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஸோ இந்த டயலாக் நான் இது எதுக்கு பிரிண்ட் எடுக்க சொன்னேன்னா, ஆல்ரெடி இருக்குது நீங்க படிச்சீங்கன்னா ஸோ இந்த ஃப்ரேசஸ் எல்லாம் எங்க யூஸ் பண்ணியிருக்காங்க, எப்படி யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு உங்களுக்கு தெரியும். Das sehe ich anders, I see it differently. ஸோ அந்த வேர்டு எங்க இருக்குன்னு பாருங்க. Das sehe ich anders. ஓகேங்களா? Man macht Dog nach der Schule sowieso etwas ganz anderes. So they shall drop man keine Pause. So ஸ்கூல் முடிச்ச உடனே ஏதாவது ஒண்ணு பண்ணணும், அதனால பிரேக் தேவைப்படாது அப்படின்னு சொல்லி. ஸோ எந்த இடத்துல என்னென்ன ஃப்ரேஸ் யூஸ் பண்ணியிருக்காங்கன்றது செக் பண்றதுக்கு தான் நான் அதை பிரிண்ட் எடுத்து வச்சுட்டு அதை ப்ராக்டிஸ் பண்ணுங்கன்னு சொல்றேன் நான். ஓகேங்களா? Ich denke das geht nicht, I think that's not possible. ஸோ இவங்களே என்ன சொல்றாங்க, lernen Sie wichtige Redewendungen auswendig. ஸோ இந்த மாதிரி ஆல்ரெடி கொடுத்துருக்கிற ஃப்ரேசஸ் வந்து பை ஹார்ட் பண்ணுங்க, மெமரைஸ் பண்ணுங்கன்னு இவங்களே சொல்றாங்க. நான் உங்களுக்கு நிறைய தடவை சொல்லியிருக்கேன் இல்லைங்களா, நிறைய மெமரைஸ் பண்ணுங்க அப்படின்னு. ஸோ அப்ப நானா சொல்லல, இங்க இருக்கு ஆல்ரெடி இங்க மென்ஷன் பண்றாங்க. உன் ஃபர்வெண்டன்சி ரேகல் மேசிஷ், அது வந்து ரெகுலரா யூஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்றேன் நான். இப்ப டயலாகே பாத்தீங்கன்னா செல்ஃப் இன்ட்ரோடக்ஷன் நீங்க இது வரைக்கும் எத்தனை தடவை பண்ணிருப்பீங்க? இன்னைக்கு காலையில கூட பண்ணணும் மேம். பண்ணீங்களா? பண்ணணும் மேம். வெரி குட். அந்த மாதிரி சோ உங்க டே எப்படி போச்சு அதோட நிறுத்தாம எக்ஸ்ட்ரா பண்ண ட்ரை பண்ணுங்க. உங்க டே எப்படி போச்சுன்னு கேக்குறது எப்படி, ஓகேவா? சோ அந்த டயலாக் எல்லாம் பிராக்டிஸ் பண்ணுங்க. சோ ஒரு நாள் நீங்க வந்து இன்ட்ரோடக்ஷன்னா, இன்னொரு நாள் ஏதாவது ஒரு டாபிக் எடுத்து பேசுறது, வெதரை பத்தி எடுத்து பேசுறதுக்கு எப்படி பேசலாம், சரி சாப்பிட்டாச்சான்னு கேக்குறதுக்கு எப்படி, ஃபுல்லா. நான் இன்னும் கொஞ்சம் போக போக ஆக்சுவலி நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன், நான் ஷார்ட்ஸ் போட்டுட்டு இருக்கேன் என்னோட சேனல்ல, ஓகேவா? அத நீங்க பாருங்க, நான் உங்களுக்கு லிங்க் அனுப்புறேன். லிங்க் அனுப்பிடுங்க மேம். நான் குரூப்ல அனுப்ப முடியாது, சார் அதான் நினைப்பாரு, அவரு பாத்துட்டாரு. எங்களுக்கு அனுப்பிடுங்க மேம் செப்பரேட்டா. சரி, உங்களுக்கு செப்பரேட்டா அனுப்புறேன். சோ அதை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கொஞ்சம் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க, ஓகேவா? கண்டிப்பா மேம். ஓகே மேம். சோ எனக்கு டைம் கிடைக்கிறது இல்ல, இன்னும் நிறைய இருக்குது எனக்கு பண்ணணும்னு, அதெல்லாம் பண்ணிட்டு நான் உங்களுக்கு சொல்றேன், ஓகேவா? ஓகே மேம். ஓகே ஓகே. அடுத்தது ஸோ ரெகுலரா யூஸ் பண்ணுங்க. நான் தெம் ஷூல் அப்ஸ்ட்ரோஸ். ஸோ ஆஃப்டர் த ஸ்கூல் ஒருத்தர் என்ன பண்ணலாம், ஸோ இது வந்து ஒரு டயலாக் மாதிரி நீங்க பேசணும். ஸோ இது கூட நீங்க ப்ராக்டிஸ் பண்ணலாம். einen Sprachkurs machen. மேல ஒரு ஆடியோ இருக்கு இல்லைங்களா, இப்ப நான் காமிச்சேன்னா அந்த ஆடியோ, இந்த இப்ப பார்த்தோம் இல்லைங்களா இந்த ஆடியோ. ஸோ இந்த ஆடியோவை நீங்க என்ன பண்றீங்கன்னா அதை பேஸா வச்சுட்டு
அது மேல இருக்கிறது இது வச்சுட்டு நீங்க ஒரு டயலாக் மாதிரி ரெடி பண்ணணும். ஒன்று என்னன்னா ஐனஷ் ப்ரா கோர்ஸ் மாக்கன். ஸோ ஸ்கூல் முடிச்சதுக்கு அப்புறமா லாங்குவேஜ் கிளாஸ் பண்றது. ஸோ நீங்க ஸ்பானிஷ் லேர்ன் பண்றது இல்லை டாய்ச்னே போட்டுக்கோங்க. டாய்ச் லேர்ன் எதனால பண்றீங்க? டு ஹாவ் ஃபன்னு, நியூ ஃப்ரெண்ட்ஸ் கிடைக்கணுன்றதுக்காக. ஸோ இது எதுக்கு யூஸ்ஃபுல்? ஃபார் தென் பெரு ஸ்பேட்டர் நுட்ஸ்லிஷ் லேட்டர் ப்ரொஃபஷ்னலாக யூஸ் ஆகும். என்ன டிராபேக், என்ன டிஸ்அட்வான்டேஜ்? என்ன வீடர் லேர்னர் கைன போசர். ஸோ அகெயின் லேர்னிங் நோ பிரேக். ஓகேவா? ஸோ அதுக்கு வந்து எங்க எழுதியிருக்கேன்? இந்த பாருங்க, நாக்டெம் ஷூல eine Sprachkurs machen, ஸ்பானிஷ் லேர்னர்னு போட்டிருக்கேன். வாஸ் மார்க்ஸ் டு ஐகென்ட்லிஷ் நாக்டெம் ஷூல் அப்ஷூஸ். ஸோ இது ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. எடுத்துட்டேன். இதை எடுத்துட்டு சேம் இதே ப்ராக்டிஸ் பண்ணுங்க. இன்னும் 2 டைலாக்ஸ் இருக்குல்ல, அது நீங்க இந்த மாதிரி ரெடி பண்ணுங்க. ஓகே மேம். ஓகேவா? ஸோ ஸ்கூலுக்கு அப்புறமா என்ன பண்ண போறேன்னா ich habe for habenன்னா டு பிளான். for habenன்றது டு பிளான். ஸோ அதுக்கு சென்டென்ஸ் வந்து ich habe for, I planned for. ஓகேவா? அதுதான் போட்டிருக்கேன். ich habe for einen Sprachkurs zu machen. Ich will Spanish lernen. Warum gerade Spanisch? ஏன் ஸ்பானிஷ்? Ich finde die Sprache schon und es macht mir Spaß, neue Sprachen zu lernen. ஸோ எனக்கு வந்து ஸ்பானிஷ் வந்து ரொம்ப நல்லா இருக்கு லாங்குவேஜ் அப்படின்னு எனக்கு என்ஜாய் பண்ணுறதுக்காகவும் நியூ லாங்குவேஜ் கற்றுக்கணுன்றதுக்காகவும். Außerdem möchte ich neue Freunde finden, vielleicht aus anderen Ländern. அது தவிர எனக்கு வந்து நியூ ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு தேவைப்படுறாங்க, அதர் கண்ட்ரீஸ்லேருந்து வேணும் எனக்கு. அதனால Das klingt toll und Spanisch ist ja auch ziemlich nützlich, oder? ஸோ ஸ்பானிஷ் கூட ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் தானே அப்படின்னா. Ja genau, for den Beruf später ist es sehr sicher ein Vorteil. ஸோ ப்ரொஃபஷ்னலாக ஒரு அட்வான்டேஜ். Wenn man mehrere Sprachen spricht, ஸோ மோர் லாங்குவேஜ் படித்தாங்கன்னா அது வந்து ஒரு அட்வான்டேஜ். ஸ்பானிஷ் wird ja in vielen Ländern gesprochen. ஸோ ஸ்பானிஷ் வந்து மெனி கண்ட்ரீஸில் பேசுகிறாங்க. Stimmtனா correct. Gibt es auch etwas, das dir nicht so gefällt an der Idee? ஸோ வேற ஏதாவது ட்ராபேக் இருக்கா அப்படின்னா, நான் ja ein bisschen schon, ich muss wieder lernen, நான் மறுபடியும் படிக்கணும். Und gibt es keine richtige Pause nach dem Schulstress? ஸ்கூல் ஸ்ட்ரெஸ்க்கு அப்புறமா மறுபடியும் உடனே படிக்கணும், அது ஒண்ணுதான் கொஞ்சம் எக்ஸாஸ்டிங்கா இருக்கு. Kann ich verstehen, aber wenn es dir Spaß macht, ist es vielleicht gar nicht so schlimm. ஸோ ஆனா உனக்கு என்ஜாய் பண்ற மாதிரி இருந்துச்சுன்னா இது ஒரு பிரச்சனை இருக்காது அப்படின்னு. Ja, das hoffe ich. Ich finde, es lohnt sich am Ende. ஸோ அது வந்து வேர்ட்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு. கீழே ஒரு டயலாக் இருக்கு. ஓகேவா? ஓகே. ஸோ இதே மாதிரி நீங்க வந்து இன்னும் 2 லாங்குவேஜ் இதுக்காகவும் நீங்க போட்டு வச்சுக்கோங்க. eine Weltreise for ein Jahr. ஸோ 1 இயர்க்கு வேர்ல்ட் டூர் பண்ணணும். ஸோ எதனால? andere Länder kennenlernen, to learn about other countries, Erfahrungen sammeln, to collect experience, Alltag und Stress vergessen, day to day work and stress மறக்கிறதுக்கு. ஸோ பவுஸை நேர்கொள்ளுங்க. ஸோ இது என்ன அட்வான்டேஜ்னா நல்ல ஒரு பிரேக்கு, ரிலாக்ஸிங்காக இருக்கும். என்ன டிஸ்அட்வான்டேஜ்னா நிறைய செலவாகும், அப்புறம் ரொம்ப தனிமையா இருக்கிற மாதிரி இருக்கும். ஃபீல் அலைன்னா தனிமையா? ஃபீல் அலைன் தனிமையா இருக்குது. ஓகே. மோர் அலோன். அப்புறமா eine Ausbildung anfangen, ஏதாவது ஒரு ட்ரைனிங் ஸ்டார்ட் பண்றது. Berufserfahrung bekommen, to ப்ரொஃபஷனல் எக்ஸ்பீரியன்ஸ்க்காக, மணி ஏர்ன் பண்றதுக்காக.
ஸோ பேரண்ட்ஸ்ல இருந்து அவங்க கிட்ட டிபெண்டா இல்லாம இண்டிபெண்டா இருக்கிறதுக்காக பேங்கிங் பேங்கிங் சொல்லுங்க மேம். பேங்கிங் அப்படின்னா இண்டிபெண்டா இருக்குது. பேங்கிங். பேங்கிங். சோ அப்படின்னா இண்டிபெண்டா இருக்குது. ஓகே மேம். சரிங்களா? கைனசைட் பர்லியரன். சோ என்ன அட்வான்டேஜ்? நோ டைம் வேஸ்டேஜ். ஒரு நிமிஷம் இருங்க, எனக்கு இந்த ப்ரொனன்சியேஷன் டவுட்டா இருக்கு. பேங்கிங் வரும். தனியா சொல்லணும். ஓகே மேம். அது இங்கிலீஷ். அபேங்கிஷ். இது தனியா அப்புறமா அபேங்கிஷ் அப்படின்னா இண்டிபெண்டா இருக்குது. கைனசைட் பர்லியரன்ஸ், நோ டைம் வேஸ்டேஜ். கைனபவுச நாக்டர் ஷூலர், ஸோ நோ பிரேக். இது வந்து டிஸ்அட்வான்டேஜ் என்னன்னா நோ பிரேக் ஆஃப்டர் த ஸ்கூல். ஸோ அதுக்கு ரெடி பண்ணுங்க. ஓகேவா? அதுக்கப்புறமா இன்னொன்னு அந்த டைலாக் வந்து ப்ராக்டிஸ் பண்ணுங்க எழுதிட்டுன்னு சொல்லியிருக்காங்க. இன்னொன்னு வந்து ஏதாவது யூனிவர்சிட்டி பத்தி பேசுறீங்கன்னா தி யூனிவர்சிட்டி இன் சென்னை கிஃப்டஸ் சைட். ஸோ இந்த யூனிவர்சிட்டி எத்தனை வருஷமா இருக்குன்னு சொல்றதுக்கு அந்த வேர்ட்ஸ் யூஸ் பண்ண. தி யூனிவர்சிட்டி இன் சென்னை கிஃப்டஸ் சைட் 1970 1970ல இருந்து இருக்குன்னு சொல்லலாம். ஆமா. Sie had dash Studenten. So sie had 25,000 Studenten. 25,000 students இருக்காங்க. Man kann dort zum Beispiel என்ன படிக்கலாம்? Informatik studieren. So computer science அந்த மாதிரி எல்லாம் படிக்கலாம்னு சொல்லு. Sie ist bekannt for, அது எதுக்கு ஃபேமஸ் அப்படின்னு சொல்லலாம். ஓகே, இது யூனிவர்சிட்டி. அதே மாதிரி ஹவுஸ் பில்டிங் ட்ரைனிங்க பத்தி சொல்றேன்னா தி ஹவுஸ் பில்டிங் ஜூம் இல்ல ஜுவர் டேஷ் டவர்ட். ஸோ அந்த ட்ரைனிங் வந்து எத்தனை வருஷம் ட்ரைனிங்? டவர்ட் ein Jahr oder 2 Jahre. Man macht die Ausbildung in einem Büro. ஸோ அது வந்து அந்த ட்ரைனிங் வந்து ஒரு ஆஃபீஸ்ல இருக்குமா இல்ல ஒர்க் ஸ்டேஷன்ல இருக்குமா? einer Werkstatt. In der Ausbildung lernt man. So அந்த ட்ரைனிங்ல என்ன கத்துக்கலாம்? இது ரெண்டு பிரசன்டேஷன் மாதிரி கொடுக்கணும். ஓகே மேம். இங்க கொடுத்திருக்கேன் பாருங்க பிரசன்டேஷன் over. The University Heidelberg ist der älteste Universität in Deutschland. So இதுவே வந்து நம்ம சென்னையிலேயே போட்டுக்கலாம். ஓகே மேம். சென்னையோ இல்ல உங்க பிளேஸ்ல இருக்கிற யூனிவர்சிட்டி பத்தி கூட நீங்க சொல்லலாம். ஓகே மேம். சரிங்களா? சோ இது ஒரு மாடலா எடுத்து வச்சுக்கோங்க. ஸ்கிரீன்ஷாட் எடுத்தீங்களா? எடுத்துக்கிறேன் மேம். எடுத்துக்கிட்டேன் மேம். சோ இந்த ஒரு 3 இது கூட இருக்கு. இது வந்து ட்ரைனிங் பத்தி. ஓகே மேம். நீங்க வேணா இந்த சென்டென்ஸ் அதுல இருக்கிற சென்டென்ஸை விட இதுல ஏதாவது போடணும்னா இதே சென்டென்ஸ் போட்டு இது உங்க ஊர் பேர் சொல்லணும், அது எத்தனை வருஷமா இருக்குன்னு போடணும், எந்த இயர்ல இருந்து இருக்குன்னு, அதுக்கு எத்தனை ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கிறாங்க, அங்க என்ன படிக்கலாம், என்னதுக்கு ஃபேமஸ் அது அப்படின்னு. ஓகேவா? ஓகே மேம். இப்படியே எழுதிட்டு நீங்க சொல்ல ஆரம்பிச்சாலே ஓகே. அதே மாதிரி ட்ரைனிங் கூட
ஓகே. ஓகே. நெக்ஸ்ட் ஸ்கூல் டைப்ஸ் இன் டாய்ச்லாண்ட். ஜெர்மனில இருக்கிற ஸ்கூல் டைப்ஸை பத்தி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ செபாஸ்டியன் லாம் என்ன சொல்லியிருக்காங்க படிக்கிறீங்களா? படிக்கிறேன் மேம். Ich war in der Realschule. Dort hat es mir eigentlich gut gefallen. Wir haben viel gelernt. Wir hatten auch Praktika und die Schule dauert nur dauert nur 6 Jahre. Mathe war für mich ziemlich தானே மேம்? ziemlich schwer மேம். schwer. Das muss ich jetzt nicht mehr lernen. Ich habe meinen Realschule Abschluss geschafft und beginne jetzt eine Ausbildung zum Physiotherapeutin. Vielleicht mache ich später noch das Abitur und studiere. இதுவும் படிக்கணுமா மேம்? ஏமா ஒரு நிமிஷம் இரு, ஒரு நிமிஷம் இருங்க. ஓகே, இது கீழே இருக்கு பாத்தீங்களா? இதுதான் ஸ்கூல் டைப். ஆக்சுவலி என்ன ஸ்கூல் டைப்னா ஃபர்ஸ்ட் டு 4 இயர்ஸ் வரைக்குமே பிரைமரி ஸ்கூல். ஓகே மேம். ஓகேங்களா? இது வந்து ஹவுப் ஷூல அப்படின்னா ஒரு 6 இயர்ஸ் இருக்கும். ரியல் ஷூலன்னா 10 இயர்ஸ் இருக்கும். ஜிம்னேசியம்னா 12 இல்ல 13, 12 வரைக்கும். கெசாம் ஷூலன்னா 13 வரைக்கும் இருக்கும். 13 ஸ்டாண்டர்ட் வரைக்கும். ஓகேவா? சோ ஹவுப் ஷூல ரியல் ஷூலன்னா ஹையர் செகண்டரி ஸ்கூல். ரெண்டுமே வா மேம்? ரெண்டுமே. ஆனா இது 6 இயர்ஸ், இது 10 இயர்ஸ் வரைக்கும் இருக்கும் எனக்கு. ரியல் ஷூல வந்து 10 இயர்ஸா மேம்? ஆமா ஆமா ஆமா. சோ பாருங்க, ரியல் ஷூல வந்து ரியல் ஷூல 6 இயர்ஸ் வரைக்கும் தான்மா. ஓகே மேம். ஓகே ஓகே. 10th ஸ்டாண்டர்ட்னா அது 6 இயர்ஸ். இது சேர்க்காம சொல்றாங்க. பிரைமரி ஸ்கூல் சேர்க்காம இது 6 இயர்ஸ். ஓகேவா? ஓகேங்க மேம். இது வந்து ஹவுப் ஷூல வந்து 5 இயர்ஸ் இருக்கும்னு நினைக்கிறேன். ஃபுன் ஃபியார 5 இயர்ஸ். ஓகே மேம். ஓகேவா?
ஸோ ஜிம்னேசியம்ன்றது வந்து 10th ஸ்டாண்டர்ட் அந்த சாரி 12th வரைக்கும் இருக்கும். கெசாம் ஷூல வந்து 3மே சேர்த்தா கெசாம் ஷூல டோட்டல் 13 வரைக்கும் மேம். ஆமா. ஸோ இது முடிச்சுட்டு கிராஜுவேஷன் ஹவுப் ஷூல் கிராஜுவேஷன் பண்ணலாம். ரியல் ஷூல முடிச்சுட்டு ரியல் ஷூல் கிராஜுவேஷன் பண்ணணும். ஜிம்னேசியம் முடிச்சுட்டு அபிச்சுவர். ஸோ 10th அதாவது 12th வரைக்கும் பண்ணிட்டு அது அபிச்சுவர் சொல்லுவாங்க. கிராஜுவேஷன் இந்த கிராஜுவேஷன் அபிச்சுவர் சொல்லுவாங்க. கெசாம் ஷூலன்னா இது எல்லாமே ஹவுப் ஷூல ரியல் ஷூல ஆர்டர் அபிச்சுவர் இது 3மே முடிச்ச மாதிரி கெசாம் ஷூல பண்ணா. ஸோ ஒவ்வொரு இது பண்ண உடனே இப்போ ஹவுப் ஷூல முடிச்சுட்டு இந்த கிராஜுவேஷன் எடுத்துட்டா வேற ஏதாவது ட்ரைனிங் படிக்கலாம். ஓகே மேம். அதே மாதிரி ரியல் ஷூல படிச்சுட்டு இத கிராஜுவேஷன் முடிச்சா ட்ரைனிங் போலாம், இல்ல சப்ஜெக்ட் வைஸ் ஏதாவது ஒரு படிக்கலாம். ஓகே மேம். ஜிம்னேசியம் படிச்சுட்டு அபிச்சுவர் கிராஜுவேஷன் முடிச்சுட்டு ட்ரைனிங் இல்லைன்னா யூனிவர்சிட்டிக்கு போகலாம். அதே மாதிரி தான் கெசாம் ஷூல முடிச்சுட்டு கூட ஏதாவது ட்ரைனிங் இல்ல யூனிவர்சிட்டி போய் படிக்கலாம். ஓகே மேம். ஸோ இது 2 பண்ணா யூனிவர்சிட்டிக்கு போக முடியாதுன்னு நினைக்கிறேன். வேற என்ன இது முடிச்சுட்டு தான் யூனிவர்சிட்டி அபிச்சுவர் முடிச்சுட்டு தான் யூனிவர்சிட்டி. ஓகே மேம். சரிங்களா? ஸோ இப்படிதான் இருக்கும் உங்க ஸ்கூல் சிஸ்டம். ஸோ இவர் என்ன சொல்லிருக்காங்க, நான் வந்து ரியல் ஷூல்ல படித்தேன், அது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது, நான் நிறைய கற்றுக்கிட்டேன். ஐ லேர்ன்ட் a lot and we had also had practica. ஸோ ப்ராக்டிகல்ஸு அந்த ஸ்கூல் வந்து வெறும் 6 years வரைக்கும் தான். மேத்ஸ் வந்து ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. மேத்தை வால் மிஷ் ஜிம்லிஷ் வேர் ஸோ ரொம்ப டிஃபிகல்ட். தாஸ் முஷிஸ் எட்ஸ் நிக் மேர் லேர்னர். ஸோ நான் இப்போ எனக்கு அதை படிக்க வேண்டிய அவசியம் இல்லை. Ich habe meinen Realschulabschluss geschafft und beginnen jetzt eine Ausbildung zum Physiotherapeut. So Real Schul graduation complete பண்ணிட்டு இப்போ physiotherapist-ஆ ட்ரைனிங் போறேன். ஸோ அதுக்கப்புறமா வேணும்னா நான் மறுபடியும் அபிச்சுவர் பண்ணி படிக்கலாம் அப்படின்ற ட்ரைனிங் முடிச்சுட்டு. ஸோ இவங்க என்ன சொல்றாங்க, ஸோ இது டெக்ஸ்ட் நடுவில் இதுவா இருக்கும்னு நினைக்கிறேன். எனக்கு நான் படிக்கிறேன். Okay, ich war 5 Jahre in der Hauptschule. Wir hatten nicht so viele Fächer, zum Beispiel nur eine Fremdsprache, das ist schade. So 5 years வந்து Hauptschule இருந்தேன். So we didn't have much subjects, Fächer subjects. Zum Beispiel, for example, only one foreign language, that is so poor. Deutsch, Mathe und die Vorbereitung auf die Arbeitswelt waren besonders wichtig. So German foreign language ஒன்று, Maths, அதுக்கப்புறமா Arbeit professional worldக்கான சில சப்ஜெக்ட் அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். Wir haben oft Projekte gemacht, das war super. நிறைய தடவை ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் பண்ணோம், அது சூப்பர். Seit dem Hauptschulabschluss bin ich Azubi in einer Arztpraxis. ஸோ நான் வந்து ட்ரெயினியா இருக்கிறேன். ஹவுப்ஷூல் கம்ப்ளீட் பண்ணிட்டு ஒரு டாக்டர் கிளினிக்ல ட்ரெயினியா பண்ணிட்டு இருக்கேன். பால் பினிஷ் பர்டிஷ் கான் சுங்லு கல்ஸ் ஹார்ட் சில்ஃபரன் லைவன். ஸோ ஒருவேளை நான் ட்ரைனிங் முடிச்சிட்டேன்னா முடிச்சோட கையோட அங்கே நான் வந்து டாக்டர் அசிஸ்டண்டா ஒர்க் பண்ணலாம். ஓகே மேம். ஸோ இங்கே வந்து அவங்க என்னென்ன ஸ்கூல் டைப் பண்ணாங்க, எவ்வளோ டியூரேஷன், என்ன சப்ஜெக்ட்ஸ் இருந்துச்சு, என்ன நல்லா இருக்கு எது நல்லா இல்லைன்னு சொல்றாங்க. அந்த டேபிள் ஃபில் பண்ணும். இது படிங்க. டிஃபனி இல்மாஸ். Ich habe für 2 Monaten Abitur gemacht. Ich mochte später Biology studieren. Ich möchte später. Ich möchte später. Ich möchte später Biology studieren. Biology. Biology.
Studieren. studieren. Aber jetzt mache ம் ich erst mal ம் ein Praktikum. ம் Praktikum. 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 ம் Ich möchte ம் endlich ம் das Berufsleben. beruflichen Leben. Leben am ஆ Berufsleben ம் Kennenlernen. kennenlernen. ஆ Ich war 8 Jahre im ம் Gymnasium. 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 ம் Gymnasium. Physik, ம் Chemik und Biology. Biologie. Biology. ஆ Biology waren meine Biologie. Gi. Biologie ம் waren meine ம் Liebe Lieblingsfächer. Lieblingsfächer. ம் Fächer. ஆ Ich habe auch zwei ம் Sprachen gelernt. ம் Englisch und Spanish. ம் Am Nachmittag hatten wir fast ம் jeden Tag ம் Unterricht. ம் Unterricht, das war auf ம் stressig. Stressig. Okay. So ich habe vor 2 Monaten Abitur gemacht. So 2 months before வந்து நான் graduation முடிச்சிட்டேன். Ich möchte später Biologie studieren. So biology படிக்கணும். Biology படிக்கிறாங்க. அப்புறமா படிக்கணும். later. Aber jetzt mache ich erstmal ein Praktikum. ஆனா இப்போ first என்ன பண்ணேன்னா internship பண்ணிட்டு இருக்கேன். Ich möchte endlich das Berufsleben kennenlernen. So ஃபைனலா எனக்கு ப்ரொஃபஷனல் வேர்ல்ட் எப்படி இருக்கும் அதை பத்தி தெரிஞ்சுக்கணும்னு இன்டர்ன் பண்ணிட்டு இருக்காங்க. Ich war 8 Jahre im Gymnasium. ஸோ ஜிம்னேசியம் என்ற அந்த ஸ்டடீஸ் படிச்சிருக்காங்க 8 இயர்ஸ்க்கு. அதில் வந்து என்னென்னா ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி இது எல்லாமே வந்து அவங்களோட ஃபேவரட் சப்ஜெக்ட்ஸ். Ich habe auch zwei Sprachen gelernt. நான் 2 languages கத்துக்கிட்டேன், இங்கிலீஷ் அண்ட் ஸ்பானிஷ். am Nachmittag, ஸோ ஆஃப்டர்நூன் வந்து எவ்ரிடே வந்து எங்களுக்கு கிளாஸஸ் இருந்துச்சு. அது வந்து கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருக்கு அப்படின்னு. Unterrichtனா classes. இப்ப டாரியன் குல்பிரிங் இவர் என்ன சொல்றாரு? Ich war nach der Grundschule 6 Jahre in einer Gesamtschule. Ich finde den Schultyp gut. Weil man dort alle Abschlüsse machen kann. Man muss also nicht schon mit den Jahren wahlen. Für mich war der Realschule Abschluss perfekt, ma'am. Perfekt. Weil ich eine Ausbildung machen wollte. Wir mussten viel lernen. Manchmal so viel finde ich
Jetzt bin ich ம் 40 und habe eine ம் längere als ம் Bank பேங்க் of Bank ம் of Man. ம் இது வந்து angefangen ஆ மேம். எஸ் அன்கெஃபாங்கன். Angefangen. ஆ ஸோ ஓகே இவர் மேம். என்ன சொல்றாருன்னா இஷ்வார் நாக்டர் ப்ரூன் ஷூல. ஸோ பிரைமரி ஸ்கூல் முடிஞ்சதுக்கு அப்புறமா 6 இயர்ஸ் வந்து ஒரு கெசாம் ஷூல பண்ணலாம் அப்படின்னு. ich finde der ஓகே மேம். Schultipp வயல். ஸோ அது வந்து நல்லா இருக்கும் அந்த டைப்பு. பிகாஸ் எல்லாமே அங்கே பண்ணிடலாம் நம்ம எல்லா கிராஜுவேஷனும். ஸோ திருப்பி 10 இயர்ஸ்க்கு அப்புறமா மறுபடியும் இன்னொன்று படிக்கணும்னு அவசியம் இல்லை. ஸோ எனக்கு ரியல் ஷூ லேப்ஸில் பர்ஃபெக்டாக இருந்துச்சு. ஏன்னா நான் வந்து ஹவுஸ் பில்டிங் ட்ரைனிங் போகணும்னு நினச்சேன். வி ஆர் மிஸ்டன் ஃபீல் லர்னன். ஸோ நிறைய படிக்க வேண்டியது இருந்துச்சு. சம்டைம்ஸ் டூ மச்சாக இருந்துச்சு. ஸோ நவ் ஐ எம் கம்ப்ளீட்டட். நவ் ஐ எம் டூயிங் ட்ரைனிங். அப்ரெண்டிஸ் பண்ணிட்டு இருக்காங்களா, பேங்க் கிளர்க்கா ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஓகே மேம். ஸோ ஜெர்மனியில் வந்து ஒவ்வொரு சிட்டிலையும் ஒவ்வொரு இதுலேயும் ஸ்கூல் சிஸ்டம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். கொஞ்சம் ஒரே ஓகே மாதிரி மேம். இருக்காது. ம் ஸோ இது வந்து இப்போ ஃபஸ்ட்டு இது இருக்கு இல்லைங்களா, ஃபஸ்ட்டு சென்டென்ஸ் இவர் வந்து இவரை பற்றி நீங்கள் சொல்கிற மாதிரி சொல்லணும். இப்போ இது வந்து தேர்ட் பர்சனுக்கு மாற்றணும். ஓகேவா? ஓகே மேம். ஃபார் எக்ஸாம்பிள் ம் ஸோ இங்கே பாருங்க. So Sebastian Lang war in der Realschule. Die Schule hat ihm gut gefallen. Er sagt, so இது எப்படி சொல்லியிருக்கேனோ அதே மாதிரி மற்ற இதுக்கும் தேர்ட் பர்சனுக்கா மாற்றி சொல்லணும், அவங்கள பற்றி சொல்கிற மாதிரி. அது வந்து ஓகே மேம். எல்லாத்தையும் சொல்லணும்னு அவசியம் இல்லை. எதெல்லாம் நீங்கள் வந்து இம்பார்ட்டன்ட் நினைக்கிறீங்க அந்த ஒரு 4 லைன் சொன்னால் கூட போதும். ஓகே மேம். ஸோ இதையும் நோட் பண்ணிக்கோங்க. நோட் பண்ணிட்டீங்களா? அந்த 2 லைன் மட்டும் எழுதினா போதுமா மேம்? இது வரைக்குமே அது ஃபுல்லாவே எழுதிக்கணுமா மேம்? ஆமா ஆமா. இப்ப இந்த டெக்ஸ்டும் அவர் எழுதின டெக்ஸ்டும் நீங்க படிச்சு பாருங்க, அப்ப தெரியும். சரிங்க இது மேம். செபாஸ்டியன் லாம் அவரை பத்தி அவரே சொல்றாரு இல்லைங்களா. இப்ப அவர் எழுதுந்து நம்ம சொல்ற மாதிரி சொல்லணும். ஓகே மேம். ஸோ செபாஸ்டியன் லாம் இந்த ஸ்கூல்ல படிச்சாரு, அவருக்கு பிடிச்சிருந்தது, எது கஷ்டமா இருந்துச்சு, அந்த மாதிரி தேர்ட் பர்சனுக்கு மாத்தி நீங்க சொல்லணும். ஓகே மேம். சரிங்களா? அடுத்தது சரி, உங்க ஸ்கூலுக்கும் மற்ற ஸ்கூலுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு சொல்றது. இது வந்து உங்களோட ட்ரீம் ஸ்கூலு எப்படி இருந்தா நல்லா இருக்கும். ஸோ கிளாஸ் டைமிங்ஸ் எப்படி இருக்கலாம், நீங்க என்ன இப்படி இருந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு. ஹாலிடேஸு, சப்ஜெக்ட்ஸு, டீச்சர்ஸு, கிளாஸ் ரூமு, பிரேக்கு, டைம் டேபிள், புக்ஸு, கம்ப்யூட்டர், மொபைலு, இதை பேஸ் பண்ணி இப்படியெல்லாம் இருந்தால் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்பிளைன் பண்றது. So in unserer Traumschule kann man die Fächer frei wählen. So எங்களோட ட்ரீம் ஸ்கூல்ல வந்து சப்ஜெக்ட்ஸ் அவங்களே செலக்ட் பண்ணணும். Der Unterricht beginnt ஸோ 10 மணிக்கு ஸ்கூல் ஆரம்பிக்கலாம் அப்படின்னா der Unterricht beginnt 10 Uhr. வெறும்னே 2 hours தான் கிளாஸ் அப்படின்னா நீங்க அது கூட சொல்லலாம் 10 Uhr bis 12 Uhr. சரிங்களா? ஓகே மேம். அந்த மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணணும். ஸோ இது வந்து வீடியோ, நீங்கள் அதில் செலக்ட் பார்த்துக்கலாம். ஸோ இது நம்ம படித்தோம் இல்லைங்களா, இந்த இது ஃபுல்லாகவே இதில் இருக்குது. ஸோ இது ஒன்ஸ் நீங்கள் கோ த்ரூ பண்ணிக்கோங்க.
இந்த மாதிரி ஓகே மேம். phrases எல்லாமே படிச்சுக்கணும். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே மேம். சரிங்களா? ம்.